பஞ்சகச்ச வேஷ்டி ஆண்கள் கட்டுறது தான். எல்லா ஆண்களும் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. மடிசார் புடவைன்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் பெண்கள் கட்டுறது தான். எல்லா பெண்களும் கட்ட முடியுமா? பஞ்சகச்ச வேஷ்டிலாம் நமது அடையாளம்னு சொன்னா, அது எல்லா தமிழர்களும் கட்ட முடிய அடையாளமா இருக்குமா? அல்லது எல்லா இந்துக்களின் அடையாளம்னு சொன்னா, பஞ்சகச்ச வேஷ்டி எல்லா இந்துக்களும் கட்ட முடியுமா? மடிசார் புடவைங்கிறது இந்துக்களின் அடையாளம்னு சொன்னா, எல்லா இந்துக்களும் கட்ட முடியுமா? அப்படிங்கிறது இருக்கு. இல்ல இல்ல வழக்கத்துல அதுக்கு இருக்காது. ஒரு புனித தன்மை தரப்படுது. நீங்க இந்த இந்திய சாதி சமூக அமைப்பில் வந்து, இந்த பின்புலம் இல்லாம எதுவுமே அதுல இயங்குறது இல்லங்கிறது நான் சொல்றேன். வேட்டிங்கிறது தமிழருடைய தான். வேட்டிக்கும், வேஷ்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. வேட்டி அப்படிங்கிற உச்சரிப்புக்கும், வேஷ்டி அப்படிங்கிற உச்சரிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. வேட்டி கட்டுவதை எல்லா உழைப்பாளிகளா வேலை பார்க்குறவங்க, கிராமப்புறத்தில கூலி விவசாயிகள் வரைக்கும் வேட்டி கட்டுறது தான். அது வேட்டி. இங்க கட்டுறது வேஷ்டி அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த வித்தியாசங்கள் இருக்கு. உச்சரிப்புகள்ல இருக்கு, உடைகள்ல இருக்கு. இது சார்ந்து இருக்குது. லுங்கி அப்படிங்கிறது, அது எளிய மக்களின் உடையாக இருக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, அது இஸ்லாமிய அடையாளமா இருக்குது. குறிப்பாக இந்தியா பேஸ் பண்ணியிருக்கிற தெற்காசிய நாடுகள்ல இருக்கிற இஸ்லாமிய மக்கள் கட்டுகிற உடையாவும் அது இருக்குது. தெற்காசிய நாடுகள்ல மிகவும் பின்தங்கிய மக்கள் தான். இப்போ குறிப்பா ரங்கூன்ல இருந்து அதிகமா இங்க வந்தது. சுத்தி இருக்கிற பகுதிகள்ல இருந்து வந்த எளிய மக்கள் வேலை செய்யறதுக்கு ரொம்ப இயல்பான ஒரு உடையா இருக்குதுன்னு வந்ததுனால, அது இங்க வரும்போது யாருக்கு அது அதிகம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையும் சொல்லையுமா இறங்கி ரோட்ல வேலை பார்க்க முடியாது. அப்ப லுங்கி கட்டுறதுங்கிறது வந்து ஒரு உழைப்பாளிகள் உடம்பா டக்குன்னு மடிச்சு அப்படி கட்டிக்கலாம். சுருட்டி கட்டிக்கலாம். உட்கார்ந்து கட்டிக்கலாம். வீட்ல ஓய்வா உழைப்பாளிகளுக்கு ரொம்ப வசதியான உடையா இருக்கலாம். அது அதே மாரி இருக்கு. ஓய்வு நேரத்திலயும் அந்த உடை ரொம்ப பயனுள்ளதா இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல. அது வந்து லுங்கிய தீர்மானிக்குது. அந்த எளிய மக்களின் உடையா. இஸ்லாமியர்கிட்ட இருந்து இஸ்லாமிய நாடுகள் அந்த பகல்ல இருந்து வந்திருந்தாலும், எல்லா இந்துக்களும் தமிழ்நாட்டுல, இந்தியால லுங்கி கட்டுறவங்களா இருக்கிறாங்க இல்லையா? இந்த கண்ணோட்டம் வந்து என்ன ஆகுதுன்னா, உழைப்பாளர்கள் எளியவர்களுக்கு உடையாக இருக்கும்போது, எப்பவுமே ஆதிக்கம் செய்கிறவர்கள் அதை இழிவான குறியீடா பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறேன். அவங்க யாரும் ஆரியர்கள் யாருமே லுங்கிய கட்டுறதில்ல. அரிதா நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மடிப்பாக்கத்துல அக்ரஹாரம் 3வது தெருல ஒரே ஒரு வீட்ல ஒருத்தர் லுங்கி கட்டினார்லாம் சொல்லக்கூடாது. இல்ல நான் ஒரு முகநூல் பதிவு போட்டிருந்தேன். அதுல நெறைய பேர் வந்து நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்லாம் அதாங்க பார்த்தவங்க கட்டுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் அது ஒரு அரிதா நம்ம சொல்ல முடியாது. இப்ப கோயில்ல வந்து சிலைய திருடுறாரு ஒரு குருக்கள். அது பொது பண்பாடா மாத்துவீங்களா? ஒரே ஒரு குருக்கள் திருடிட்டாருங்கிறதுக்காக எங்க மேல ஏன் பழி சொல்றீங்க? அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது மாரி தான் இது. ஒரே ஒருத்தர் லுங்கி கட்டுறாரு. ஒரே ஒருத்தர் சாதி உணர்வு இல்லாம இருக்கிறாரு. ஒரே ஒருத்தர் வந்து இந்த பிராமணிக்கல் மென்டாலிட்டி இல்லாம இருக்கிறாருங்கிறதுக்காக ஒட்டுமொத்தவனையும் ஏமாத்துறீங்க. யாரோ ஒருத்தர் செய்த தவறுக்கு எங்களை ஏங்க சொல்றீங்கன்னு சொல்வதில் என்ன நியாயம் இருக்கிறதோ, அதே நியாயம் எங்கேயோ ஒருத்தர் லுங்கி கட்டுறாரு, எங்கேயோ ஒருத்தர் இந்த மாரியான சனாதன பின்புலத்தோடு சாதி பின்புலம்லாம் பார்க்க மத்தவங்கள இழிவா பார்க்காம இருக்கிறாரு என்பதற்காக, அது ஒட்டுமொத்த பொது சமூகத்துக்கு மாத்த முடியாதுங்கிறத மாரி தான், எங்கேயோ ஒருத்தர் லுங்கி கட்டுறாருங்கிறது மாத்த முடியாது.